எனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என்று கேட்பதற்கு முன்னால் இது பற்றி நான் உங்களிடம் கலந்து ஆலோசித்த நீங்கள் எனக்கு நேரம் தாருங்கள், உங்களிடம் நேரில் விளக்க நான் விரும்புகிறேன்னு நேரம் கேட்டுதான் கடிதம் எழுதுவாங்க. இது வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவரு கவர்னருக்கே உத்தரவு போடுற மாதிரி 2 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. சட்டமன்ற சபாநாயகர் தேர்வுல இவர் நிறுத்துற வேட்பாளரை அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்ததுன்னா அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்னா கண்டிப்பா அவர் ஆட்சி தொடர முடியாது. சட்டமன்ற சபாநாயகர் தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறதுக்கு எந்த உரிமை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு ஆட்சியிலிருந்து அவர் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆளாக்கப்படுவார். விஜயால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் சின்ன சின்ன கட்சிகள் ஆதரவு தரன்னு அவர் நம்பினார்னா அந்த நம்பிக்கையை வச்சு ஆட்சி அமைச்சார்னா ஒவ்வொரு நாளும் அவர் சிக்கலையும் பிரச்சனைகளையும் சந்திப்பார். சபாநாயகர் உட்பட எல்லா நம்பிக்கை வாக்கு உட்பட எல்லாவற்றிலும் எதிர்த்து வாக்களிப்போம் என்று முடிவெடுத்து திமுக அணியும் அதிமுக அணியும் விஜயை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அல்லது ஆதரவு தர மாட்டோம் என்று ஒரு முடிவெடுத்தால் நிச்சயம் விஜய் ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. ஆட்சி என்பது ஒரு காட்சியாக நிச்சயமாக ஜனாதிபதி ஆட்சி வரும். வேற வழியே இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் இயங்க முடியாத சூழ்நிலை வந்தால் சட்டமன்றம் முடக்கப்படும். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனல்ல எல்லாரும் அதிகமா பாக்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பாக்குறவங்க அதை பார்த்துட்டு கடந்து போயிடுறீங்க. அப்படி செய்யாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வெளியிடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். அது பற்றிய தகவலும் கிடைக்கும். அதனால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாங்கள் வெளியிடுகின்ற வீடியோக்களை பாருங்க. நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் மகிழ்ச்சியாக வாக்களிச்சுட்டு நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் அப்படி தெரியல. இந்த தேர்தல் தருண் நினைச்சிட்டு இருந்தோம். மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டார், திமுக ஆட்சி அகற்றப்பட்டது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை தவிர மற்றதெல்லாம் குழப்பமாகவும் கொந்தளிப்பாகவும் தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம யார் ஆளப்போகிறார்கள் என்று இந்த தேர்தல் ஒரு முடிவை சொல்லும்னு நினைச்சோம். ஆனா ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்துறதுக்கு ஒரு முடிவை சொல்லிச்சே தவிர ஆட்சியை யார் நடத்த போறாங்கன்றதுக்கு எந்த முடிவும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைப்பீங்க? என்னென்ன தேர்தல் முடிஞ்சிருக்கு, தாவேகா ஏறத்தாழ 107 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இந்த நேரத்துல எல்லாம் தாவேகா சார்ந்தவங்க எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 107 பேரை கொண்டு போய் மகாபலிபுரத்துல ரூம் எடுத்து தங்க வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல யார் ஆள போறாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. பெரும்பான்மை அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியா அவருடைய தாவேக்கா இல்லைன்றதுதான் இன்றைக்கு யதார்த்தமான கள நிலவரம். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னா 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. 234 சரிக்கு சமமா வேணும்னா கூட 118 பேர் இருக்கணும். ஆனா விஜய்க்கு 107 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுலயும் விஜய் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறதுனால அவர் 2 ஓட்டு போட முடியாது. அதனால அவருக்கு 1 ஓட்டு தான் கணக்குல இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 106 தான். ஆக விஜய்க்கு இன்னைக்கு ஓட்டு 106 தான் இருக்கு அவங்க கட்சிக்கு. 118 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த 106 ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி அமைக்க முடியும்ன்றதான் கேள்வி. இதுக்கு முன்ன தேர்தல்களில் பாத்தீங்கன்னா சுயேட்சைகள் வெற்றி பெறுவாங்க, பல தனித்த கட்சிகள் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம். இந்த முறை
2 கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒண்ணு திமுகவினுடைய கூட்டணி, அண்ணா திமுகவினுடைய கூட்டணி. திமுகவினுடைய கூட்டணி 73 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அண்ணா திமுகவினுடைய கூட்டணி 53 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி அல்லது வெற்றி பெற்றவர்களுடைய தேர்தலுக்கு முந்தைய அணி. இப்போ விஜய் கிட்ட 107 பேர் இருக்காங்க. ஸ்டாலின் அமைச்ச கூட்டணியில 73 பேர் இருக்காங்க. எடப்பாடியார் தலைமையில் அமைந்த கூட்டணியில 53 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல யார் அதிகம் பெற்றாங்கன்னு பார்த்தா விஜய் தான் அதிகம் பெற்றிருக்காரு. அதனால விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்ற இடத்துல இருக்கிறாரு. ஆனா விஜய் இன்னைக்கு அதிக உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில் விஜய் அழைக்கப்படலாம். ஆனால் இதை முடிவெடுக்க வேண்டியது இன்னைக்கு கூட ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலை பார்த்தீங்கன்னா அது சரியா தவறான்னு தெரியல. அது விஜய் தேர்தலுக்கு முன்னால, வெற்றிக்கு முன்னால எதையுமே ஒரு சரியா செய்யாத, அரசியலை பற்றி தெரியாத ஒருவராய் இருந்தாருன்னு அவருடைய நடவடிக்கைகள் சொல்லிச்சு. எதையும் அவர் பெருசா எடுத்துக்கல, எதையும் அந்த முறைகள் படி உணர்ந்து செயல்படல. ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தலைவராக அவர் பார்க்கப்பட்டார். அந்த நிலை இன்னைக்கு தொடருதோன்ற ஒரு அச்சம் இருக்கு. என்னன்னா, அவரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கின்ற கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோக்கருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதமே ஒரு மரபுப்படியோ அல்லது இன்னும் சொல்ல போனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புப்படியோ அது சரியானது இல்லை. ஏன்னா நான் இந்த கட்சி உறுப்பினர்களால் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என்று கேட்பதற்கு முன்னால் இது பற்றி நான் உங்களிடம் கலந்து ஆலோசித்த நீங்கள் எனக்கு நேரம் தாருங்கள், உங்களிடம் நேரில் விளக்க நான் விரும்புகிறேன்னு நேரம் கேட்டுதான் கடிதம் எழுதுவாங்க. இது வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவரு கவர்னருக்கே உத்தரவு போடுற மாதிரி 2 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இதுவே அவருடைய கட்சிக்கு இன்னும் அந்த அரசியல் மெச்சூரிட்டி வரலன்றதை காட்டுது. சரி, எது எப்படியோ, ஆனா கவர்னர் என்ன செய்ய போறாருன்றதுதான் இப்போ பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தற்காலிக ஆளுநர் தான். கேரள ஆளுநர் பொறுப்பு வகிக்கின்ற ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோக்கர் தான் கூடுதல் பொறுப்பை வச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு கேரளாவிலையும் தேர்தல் முடிஞ்சு அங்கேயும் புதிய ஆட்சி அமைக்கணும், இங்கேயும் புதிய ஆட்சி அமைக்கணும், 2ம் அவருடைய பொறுப்புல இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல அவர் விஜய் 118 இடத்துக்கு வெற்றி பெற்றிருந்தார். அவரே இவரை கூப்பிட்டு ஆட்சி அமைங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே இருந்த முதலமைச்சராக இருந்த, ஆட்சி அமைத்திருந்த மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிட்டாரு. அதனால அடுத்து ஒரு புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டியது கவர்னருடைய கடமை. அந்த வகையில் அவர் விஜய் பெரும்பான்மை கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதிகம் இருக்கின்ற கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் விஜயை அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆட்சி அமைக்கின்ற உரிமையை அவருக்கு தந்தா கூட அவர் அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு பெற வேண்டும் என்று அவர் உத்தரவிடுவார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு பதவி பிரமாணமே செஞ்சு வைப்பார். ஏன்னா கவர்னர் மனநிறைவு பெற்றால்தான் ஒருவரை ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும். இதுதான் அரசியல் சட்டம். எனவே எண்ணிக்கை அடிப்படையில் கவர்னருக்கு மனநிறைவு பெற வேண்டும் என்றால் அதை எண்ணிக்கையை ஃப்ளோர்ல நிரூபிக்கணும்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டு ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அல்லது இவருடைய கட்சி மட்டும் இல்லாம வேறொரு கட்சி அல்லது தேர்தல் நேரத்தில் இவர்களோடு இணைந்தில்லாத ஒரு கட்சியிலிருந்து ஆதரவு தருகிறார் என்றால் அந்த ஆதரவு தருகின்ற கட்சியினுடைய விருப்ப கடிதம் கவர்னருக்கு தரணும். என்னை இந்த கட்சிகள் ஆதரிக்கிறது, அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எங்களுக்கு 118 பேர் பெரும்பான்மை இருக்கிறது, இவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று அவர்கள் கையொப்பத்தோடு அவர்கள் ஒப்புதல் கடிதம் தரணும்.
இதை 118 பேர்கிட்ட வாங்கி அவர் கொடுக்கணும். இந்த 2 வழிமுறையில தான் அவரை முதலமைச்சரா பதவியேற்க முடியுமே தவிர இது 2ஐயும் கடைபிடிக்கலன்னா கவர்னர் அதற்கான வாய்ப்பை உருவாக்கவே முடியாது. ஆக இன்றைக்கு இவர் மற்ற கட்சிகளோடு பேசிக் பேசுகிறார்னு ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் இந்த கடிதத்தை பெற்று தரப்போகிறாரான்றத கேள்வி. இந்த தராத பட்சத்தில் கவர்னர் இவரை ஆட்சி அமைக்க அனுமதித்து அந்த ஆட்சியில் நம்பிக்கை வாக்கு சட்டமன்றத்தில் பெற வேண்டும் என்ற உத்தரவை அவர் இடுகின்ற பொழுது அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அதுல தப்பிச்சு வரணும். அதுல தப்பிச்சு வந்தாலும் சட்டமன்ற சபாநாயகர் தேர்வு நடத்தணும். சட்டமன்ற சபாநாயகர் தேர்வுல இவர் நிறுத்துற வேட்பாளரை அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்ததுன்னா அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்னா கண்டிப்பா அவர் ஆட்சி தொடர முடியாது. சட்டமன்ற சபாநாயகர் தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறதுக்கு தார்மீக உரிமையோ எந்த உரிமை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு ஆட்சியிலிருந்து அவர் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆளாக்கப்படுவார். இது அவரை தொடர்ந்து வருகின்ற. ஆக இன்றைக்கு சட்டமன்றத்தில் தோல்வி அடைந்த திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே இன்றைக்கு மீண்டும் பெற முடியும். முதலமைச்சர் பதவிக்கு தோல்வி அடைஞ்சார்ன்றது மட்டும் இல்ல, சட்டமன்ற உறுப்பினராகவும் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆக அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் அவர் என்ன சொல்றாரு, நேற்றைய அறிக்கையில் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு இனி நான் எதிர்கட்சியாக செயல்படுகிறேன் என்று அவர் சொல்லிட்டாரு. அதனால அவருடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் எந்த உரிமையும் கோருகின்ற நிலையில் அவர் இல்லை என்பதை அவர் உணர்ந்து விட்டார். இப்ப இருக்கிற ஒரே ஒரு விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியினுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 98,110 வாக்குகள், ஏறத்தாழ 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா உள்பட எல்லா கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி ஏறத்தாழ 1,00,000 வாக்குகள் இடைவெளியில் அவர் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் என்பதை எடப்பாடி தொகுதியில் நிரூபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக இந்த கட்சியை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் திமுக எதிர்ப்பு என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு விஜய் ஒரு இணக்கமான நிலைக்கு வந்து அந்த கூட்டணியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்குரிய ஆட்சியாக இருக்கும். ஒரு நிரந்தரமான ஆட்சியை நடத்த முடியும், கொள்கையை செயல்படுத்த முடியும். இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய அனுபவம் இன்மை அல்லது அரசியல் நிர்வாகத்திற்கு ஒரு தெளிவையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும். அதனாலதான் இன்னைக்கு பல கோணங்களில் சிந்திக்கின்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்துவது என்று ஒரு நோக்கத்தோடு இருக்கின்ற கட்சி, அதுதான் கொள்கையாக லட்சியமாக இலக்காக வைத்திருக்கின்ற இந்த கட்சி இன்றைக்கு திமுகவை வீழ்த்திய தாவேகாவோடு இணைந்து ஆட்சி அமைத்தால் அது தமிழ்நாட்டுக்கும் ஒரு சரியான, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேக்க நிலையிலிருந்து மீட்பதற்கு சரியாக இருக்கின்ற ஒரு சில அரசியல் ஆய்வாளர்கள் அதற்கான விளக்கங்களை சொல்றாங்க. ஒரு சிலர் தமிழ்நாட்டு அரசியலை நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இது இல்லை என்ற நிலை வந்ததுன்னா என்ன ஆகுன்னா, விஜயால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் சின்ன சின்ன கட்சிகள் ஆதரவு தரன்னு அவர் நம்பினார்னா, அந்த நம்பிக்கையை வச்சு ஆட்சி அமைச்சார்னா ஒவ்வொரு நாளும் அவர் சிக்கலையும் பிரச்சனைகளையும் சந்திப்பார். அவருக்கு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனவளமோ அதற்குள்ள பயிற்சியோ அதற்கு தேவையான பக்குவமோ அவர்கிட்ட இல்லை. அரசியல் முதிர்ச்சியின்மை, நிர்வாக அனுபவமின்மை அவர் மட்டும் இல்லை, அவரை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது இருக்கிறதுனால அவர்கள் ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு பொருளாதார தேக்கத்தில் இருக்கின்ற
கடன்களில் மூழ்கி திளைக்கின்ற ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு ஆட்சி நடத்துவது என்பது சரியானதாக இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு இருக்கின்ற ஒரு வழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி தனக்கு பாதுகாப்பான ஒரு கூட்டணியை அமைத்து அதன் வழியாக முதலமைச்சர் பதவியை ஏற்பது என்பது இன்றைக்கு நடைமுறை சாத்தியமான வழியாக இருக்கும். அதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்ற கட்சியினுடைய கூட்டத்தை நாளை தினம் கூட்டி ஒரு முடிவெடுக்க இருக்கிறார். இது ஒரு நிலை. அல்லது இன்னொரு நிலை, விஜய் எந்த காரணத்துக் கொண்டும் அவர் தேர்தலில் வாக்குறுதிகளை வைத்து தேர்தலில் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார், அதை எப்படி அவர் செயல்படுத்துகிறார் என்று வேடிக்கை பார்ப்போம் என்று விலகி இருந்தால், எந்த தீர்மானம் வந்தாலும் சட்டமன்றத்தில் எதிர்ப்போம் என்று முடிவெடுத்தால், சபாநாயகர் உட்பட எல்லா தேர்தல் நம்பிக்கை வாக்கு உட்பட எல்லாவற்றிலும் எதிர்த்து வாக்களிப்போம் என்று முடிவெடுத்து திமுக அணியும் அதிமுக அணியும் விஜயை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அல்லது ஆதரவு தர மாட்டோம் என்று ஒரு முடிவெடுத்தால் நிச்சயம் விஜய் ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. ஆட்சி என்பது ஒரு காட்சியாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த விஜயினுடைய 107 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு 6 பேர் ஓட்டை வச்சுக்கிட்டு 106 ஓட்டை வச்சுக்கிட்டு விஜய் நடத்த முடியாது. அதுவும் நீண்ட நாள் அவர் கேட்கறது போல ஆளுநருடைய விருப்பப்படிதான் ஆட்சி அமையுமே தவிர விஜயினுடைய விருப்பப்படி ஆட்சி அமைக்கிற வாய்ப்பே இல்லை. அவர் விஜய்க்கு வாய்ப்பு தருவார், ஆனால் அது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாய்ப்புகளாகத்தான் இருக்கும். அந்த நிபந்தனைகள் சட்டத்தின் வழி எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். ஏன்னா இன்னைக்கு தொங்கு சட்டசபையா இத விஜய் மாத்த போறாரா, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை தரப்போறாரான்றதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இது சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அல்லது திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்கணும். இல்லைன்னா என்ன நடக்குன்னா ஜனாதிபதி ஆட்சியை தவிர வேற வழியே இல்லை. இவர் 107 பேரோ 107ஓட இவரை ஆதரிக்கின்ற கட்சிகளுடைய ஒப்புதல் கடிதத்தை தந்து ஆதரவு ஆட்சி அமைக்க உரிமை கோரணும், அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்தித்து இவர் வெற்றியை காட்டணும். அதுக்கு முன்னால இதோட சேர்ந்து சபாநாயகர் அவருக்கு ஒருவரை கொண்டு வரணும். இது எல்லாவற்றிலும் அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தா இவரால் எதையுமே செய்ய முடியாது. அதனால இப்படிப்பட்ட நிலையில் கவர்னர் என்ன பண்ணுவாரு, உடனடியாக இவரால் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறவில்லை என்றாலோ அல்லது போதுமான உறுப்பினர்கள் ஆதரிக்காமல் சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலோ, சபாநாயகரை இவர் நினைக்கின்ற சபாநாயகர் வராத தடுத்து விடுகிறார்கள் என்றாலோ நிச்சயமாக ஜனாதிபதி ஆட்சி வரும். வேற வழியே இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் இயங்க முடியாத சூழ்நிலை வந்தால் சட்டமன்றம் முடக்கப்படும். அப்படி சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வேறொரு கட்சி அந்த பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கின்ற நிலையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் 6 மாதத்தில் சட்டமன்றம் கலைக்கப்படும். இப்படி பல சிக்கல்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றாரு? இன்னைக்கு தேர்தல் நேரத்துல எதையோ சொல்றாரு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் வாக்களிச்சாங்க, அவர் வெற்றி பெற்றார். அதோட அவருடைய பிரசன்ஸ் இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒன்று நடந்தது, வியூ வகுப்பாளர்கள் சொன்னாங்க, ஏதோ பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனால் நிர்வாகம் என்பது, ஆட்சி என்பது சட்டப்படிதான் செய்ய முடியும். இவர் விருப்பப்படியெல்லாம் செய்ய முடியாது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்தால்தான், இன்னும் சொல்ல போனா கவர்னர் தான் அதை முடிவு எடுக்கணும். இன்னைக்கு கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தற்காலிகமா தான் இருக்காரு. அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்திய அரசு நினைச்சா யார வேணா கவர்னரா கொண்டு வர முடியும். அதனால கவர்னர் விருப்பப்பட்டாதான் ஆட்சி உரிமையை தர முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு அவருக்கு இருக்கின்ற ஒரே வழி,
திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதோடு நிற்கப் போகிறாரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியை அரவணைக்க போகிறாரா என்பதில்தான் அடுத்து வரக்கூடிய ஆட்சி உரிமை என்பது கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். எனவே இவ்வளவு நாள் அரசியல்ல போதுமான அனுபவம், பக்குவம் இதெல்லாம் அவர் பெறவில்லை என்றாலும் இந்த நேரத்தில் அவருக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு இதுதான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சில ஊடகங்கள்லயும் சில ஊடகவியலாளர்களும் சில அரசியல் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களும் சொல்றாங்க, விஜய் ஒரு சரியான கட்டமைப்போடு வெற்றி பெறவில்லை, அதனால் அவரை ஏற்றால் தமிழ்நாட்டில் ஒரு சரியான ஆட்சி உரிமை வராது, அதனால் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்குள் இருக்கின்ற போட்டியை, பொறாமையை வேறு இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் விஜய் ஒரு தவறான அணுகுமுறையோடு ஆட்சிக்கு வந்திருக்கிறார், அவருக்கு ஆதரவை தந்துவிடக்கூடாது, எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் இந்த கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி எதுவுமே செய்யல, எதுவுமே நல்லதே செய்யல, எல்லாத்தையும் கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நம்ம பிரச்சனையை நம்ம யாருன்றதை பின்னால பார்த்துக்கலாம். இப்போ இந்த தேர்தல்ல இந்த சட்டமன்றத்துல நாம விஜயினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு ஒரு நிலை எடுக்கணும்னு அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால எது பேசினாலும் இன்றைக்கு மக்களிடம் விஜய் வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் சட்டப்படி அவர் முதலமைச்சராவதற்குரிய வாய்ப்பை பயன்படுத்துவாரா அல்லது இவர் தன்னுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதின மாதிரி டைம் கேட்டுக்கிட்டு இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா உடனடியாக அவர் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களை பாதுகாப்பா தங்க வைக்கிறது மட்டும் இல்ல, அவங்களை கூட்டி சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அறிவிப்பை ஆளுநருக்கு தரணும். அதை கூட அவர் இன்னும் செய்யலன்னு நினைக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட நிலையில் அவர் இந்த வெற்றியை, இந்த வாய்ப்பை, மக்கள் தந்த ஆதரவை எப்படி பயன்படுத்த போகிறார், அதனால் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி அமைய போகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு தேர்தலுக்கு பிறகு 5 ஆண்டுகள் நிம்மதியாக ஆட்சி என்ற நிலை கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இன்று தேர்தல் முடிவுக்கு பிறகு எப்படி ஆட்சி அமையும், யார் ஆட்சி அமைப்பார்கள், எது ஆட்சி என்று இன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்க வைக்கிறது, பேச வைக்கிறது. இது நல்ல ஒரு தொடக்கமாக எனக்கு தெரியவில்லை. இதிலிருந்து விஜய் தன்னை இனியாவது ஒரு அரசியல் தலைவராக, மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு முதலமைச்சராக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். தன்னோடு இருக்கின்றவர்களை அவர் சரியாக கையாள வேண்டும். எனவே இந்த முடிவு என்பது தமிழ்நாடு அடுத்த தேர்தலை நோக்கி போக போகிறதா அல்லது ஒரு ஆட்சியை தமிழ்நாடு பெறப்போகிறதா என்பதை தொடர்ந்து பார்ப்போம். வருகின்ற நாட்கள் நல்ல நாட்களாக அமைய எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.